verb plus ing. Soyab Khan is always irritating. இதுதான் கண்டினியூஸ் டென்ஸ். என்ன புரிஞ்சுதா? இந்த மாதிரி வரும். கேட்டீங்க சார், அயன் பண்ண லேட் ஆயிடுச்சு சார் ஹாஸ்டலில். ஆமாம் சார், 6 அடி 5 அங்குலம் இருக்கீங்க, உங்கள் சட்டையை அயன் பண்ண லேட் ஆயிடுச்சு. அயன் பாக்ஸு சுவிட்ச் பாக்ஸுன்னு ஏதாவது ரீசன் சொல்லு. இங்கிலீஷில் ஒரு லெட்டர் எழுத சொன்னால் அதுலேயும் 1000 மிஸ்டேக் பண்ணுவேன். உன்னெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. போய் தொலை போ. Machan, do you know what happened yesterday? Funny incident happened to me. What's that? Actually, நானும் மச்சானும் ஒருத்தனை வச்சு செஞ்சுட்டோம்டா. இருடா மச்சான், குஞ்சிரா. ஏய் குஞ்சு, இங்கே வா. என்ன குஞ்சு மச்சான்? கலர் கோழி குஞ்சுரா. ஏய் நில்லு, என்ன கூப்பிட்டா நிற்க மாட்டியா? பேக் கழட்டு. இங்கே வா. ஆமாம், காலையில் என்ன சாட்டை என்னை பாத்ரூமில் வச்சு பூட்டிட்டாங்க, அது இதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியா? இப்போ பேசுகிறா. என்ன முறைக்கிற? உன்னை எதுக்கு உள்ளே வச்சு பூட்டணும் உனக்கு ரீசன் தெரியுமா? டு யூ நோ த ரீசன்? While you're standing in a mess, my friend is trying to interrupt you. பட் யூ, வாட் யூ டிட் யூ நோ? நான் பேசுனது உனக்கு புரியல? புரியாதுடா. ஏன்னா உங்களை மாதிரி தமிழ் மீடியம் பசங்களால் தான் இங்கே இருக்க டீச்சர்ஸ்லாம் காண்டாகி அந்த காண்டு மொத்தத்தையும் எங்கள் மேலே காமிக்கிறாங்க. நீங்களாம் எதுக்குடா இங்கே வந்து எங்கள் தாலி இருக்கிறீங்க? இன்னொரு வாட்டி எங்ககிட்டலாம் வச்சுக்கிற வேலை வச்சுக்காது. இந்த காலேஜ் இன்னும் உங்களை மாதிரி பசங்களுக்காக இல்லைடா. இங்கே இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டும்தான் குப்பை கூட கொட்ட முடியும், இல்லாட்டி மகிர கூட பிடுங்க முடியாது. நான் புரியுதா? பேக் செம்மையாக இருக்குடா. பேக் நல்லா இருக்கா மச்சான்? உனக்கு கூட இந்த பேக் அடிக்கடிக்க பிடிக்கும்னு சொல்லுவீங்க. என்னடா முறைக்கிற? ஆமாம், கையில் என்ன காப்பு காஸ்ட்லியாக இருக்கும் போலியே. மச்சான் இரு எனக்கு ஒன்று தோணுது, சொல்லவா? சொல்லு மச்சான். சொல்கிறேன் கேளு. ஆ, எப்பொருள் எங்கெங்கே காணப்படுகிறதோ அப்பொருள் அங்கங்கே திருடப்படும் மச்சான். சூப்பராக இருக்குடா. யார் எழுது? புய் உள்ள வர்றா. அப்படியா மச்சான்? எப்படி சூப்பராக எழுதியிருக்கானே கவிதை. சரி, உனக்கு எதுக்கு காப்பு? இதுக்கப்புறம் இந்த காப்பு எங்கள் ப்ராப்பர்ட்டி. ஆமாம், இதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறது கடுப்பேற்றுறதெல்லாம் வச்சுக்காது. இதெல்லாம் இதுக்கப்புறம் நடந்துச்சுன்னு வை, இந்த தலையை அப்படியே திருப்பிடுவேன். புரியுதா? திரும்பி பார்க்காம அப்படியே போயிட்டே இரு. ஓடா. ஏய் ஜனபிரதாப், என்ன சும்மாவே உட்காந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு போகிறதுக்கு தான் வரியா காலேஜுக்கு? இங்கேயாச்சும் ஏதாச்சும் போய் எழுந்து போய் பேசலாம்ல? போ எழுந்து. சும்மா உட்காந்துக்கிட்டு பேசுகிறவங்க வாயை மட்டும் பார்த்தா பத்தாது, ஏதாச்சும் எழுந்து போய் நம்மளும் கொஞ்சம் பேசணும். போ எழுந்து போய் பேசு போ. அகத்தியன் கண்ட அழகு மொழியாம், அமிழ்தினும் இனிய மொழியாம், அந்த இறைவனே இறங்கி வந்து சங்கம் அமைத்து வளர்த்த மொழியாம், எம் தாயாம், எம் தமிழாம். அத்தமிழில் பேசினால் உங்களுக்கு தலைக்குறைவாக தெரிகிறதா? ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள். ஒரு ஏழை விவசாயிக்கு 3 பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை மற்றும் 2 பெண் பிள்ளைகள். ஒரு மனிதனாய் வாழ 3 தான்: உணவு, உடை, உறைவிடம். இம்மூன்றுக்கும் அவ்விவசாயி சம்பாதிப்பது மாத வருமானம் 10,000 தான். அந்த 10,000 இம்மூன்றுக்கும் பத்தாது. ஒரு மனிதனாக மாறுவது கல்வி கற்றால்தான். அவ்விவசாயியால் ஆங்கில வெளி கல்வி கற்க இயலாது. அதனால் தன் பிள்ளை கல்வியை அரசுக்கு தாரை வார்த்து கொடுத்தார். அங்கோ 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஆங்கில பாடத்தை தவிர மற்ற எப்பாடத்தையாவது ஆங்கிலத்தில் எடுக்கிறார்களா? இல்லை, எடுக்கவில்லை. ஆக
அரசு வழியில் பள்ளி கற்றவர்களுக்கு மட்டும் 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து அந்த குழந்தை பொறியியல் கல்லூரிக்கு வந்தது. ஆனால் இங்கு வந்து பார்த்தால் எங்கும் ஆங்கிலம், எங்கும் ஆங்கிலம், எதிலும் ஆங்கிலம். ஆக தாய்மொழியில் கற்றது அந்த குழந்தையின் தவறா அல்லது தாய்மொழியில் கற்பித்தது இந்த அரசின் தவறா? So English is just a language, not a knowledge. So everybody can get a language but not a knowledge. At last, don't judge the book by its cover. நன்றி. ஏன் சார் எப்பயுமே பெருப்பாக இருக்கு? வெறுப்புலாம் ஒன்றும் இல்லைடா. இந்த மாதிரி பண்ணால் தான் அவனுக்குள்ளே இருக்க திறமெல்லாம் வெளியே வரும். அதனால தான் அவன்கிட்ட அப்பப்போ அந்த மாதிரி நடந்துக்கிறது. நீ வேணா பாரு, ஒரு நாள் அவன் கண்டிப்பாக நல்லா வருவான். டேய், அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு போடுறா, காலங்காத்தாலே. நான் மாமே சீக்கிரமா ஏன்ஸ்டா. ஏதோ ஒன்று இருக்கு, பாரு பாரு. நீ முன்னாடியே போ, பின்னாடியே வரேன். மச்சான் நான் வரேன். டேய் அவனை எடுத்துடா. ஏய் நெல்லு, என்னடா? அம்மா
நேற்று உன் ஃப்ரெண்டை பார்த்தேன். அவன் தான் சொன்னான், இந்த காப்பு உங்கள் அப்பா கொடுத்ததாமே. எனக்கு தெரியாதுடா. எப்படி நல்லா பேசுனடா நேற்று. ஆனால் நீ இந்த அளவுக்கு பேசுவேன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. எதுவுமே தெரியாத மாதிரியே நின்றுட்டு இருந்தியடா நாங்கள் திட்டும் போதெல்லாம். பாத்தியா மச்சான் எப்படி பேசுனானே, மாஸ் பண்ணிட்டான்ல. சூப்பர்டா. மச்சான், நீ ஈஸியாக டீஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவீங்க. என்னமோ கஷ்டப்படுறது நாங்கள் தான். உங்கள் அம்மா அப்பா பேக்ரவுண்டை வச்சு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி பேக்ரவுண்ட் எதுவும் இல்லைடா. சாரிடா, ஆனால் உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுன்றதே எங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டல. இன்னும் சைலண்ட்டாக இருக்கான் பாரு மச்சான். மச்சான், உங்களுக்கு எல்லாம் இங்கிலீஷ் நல்லா தெரியும்டா. அன்னைக்கே நான் சொன்னது தான், டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் மச்சான். சாரிடா,